நானும் ஒரு வாரமா பாக்குறேன் இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா, போட பாத்தேடா? பாத்தேடா. நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ, கூட்டிட்டு போகோ, கூட்டிட்டு போகோ. மசால் தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா, இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 அம்புட்டி அக்கவுண்ட்ல வச்சுங்க, அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா, போர்ட படிச்சுட்டாரே உள்ள போனேன். பார்த்தேன் கடன் நட்பை முறிக்கும், அதானே? ஆமா, நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போறேன். ஜெகதீஷ் கண்ணா, யோ அம்பியர், நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன், இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம்? கைய மடக்கு. யார் அவன்? ஜெகதீஷ், 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்டு. நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து, கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாரு. தள்ளி நிலுப்பா, போப்பா. ஜெகதீஷ் அண்ணா, பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்ட்ல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டாலே நீ. போட எழுந்தே நீதானே அண்ணா. ஏன்னா விரிசல் விழ போகுது? அமௌண்ட கொடுத்துட்டா விரிசல் விழாதுண்ணா. வேண்டாயா? ஏன்? விடியா? எப்ப நீ கடன் வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ, அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புற நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு? வாங்கயா போலாம். அப்பா ராஜா, இப்பவாவது இங்க வர்றியாப்பா? கூப்பிட்டீங்க முதலாளி. கூப்பாடே போட்டேன்ப்பா. டோர்மேட்டை மிதிக்கிற மாதிரி இத்தனை பேர் மிதிச்சுட்டு போறாளே. ஆக்ஷன் கிங் நீ, ரியாக்ஷனே கொடுக்காம நிக்கிறியப்பா. ஒன்னும் பேச வேண்டாம்னு நீங்க தான் உத்தரவு போட்டீங்களே முதலாளி. நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸா? ரொம்ப புகழாதீங்க முதலாளி. இருக்கட்டும். டாக்டர்கிட்டயாவது கூட்டு போறியாப்பா? கூட்டு போறேன். வாணியம்பாடியில அக்பர் ஒரு டாக்டர் இருக்கிறாராமே. டவுசர் இல்ல முதலாளி, கவுசர். ஏதோ நான் எதுக்கு வந்தேன்னு கேக்கலையே. எதுக்கு? நேத்து நைட்டு நமக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி கனவு கண்டேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நேத்து நம்ம தெருவில் இருக்க எல்லா பொண்ணுங்க வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு இருந்தது நான். நீங்களா? முழுசா கேள. கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதிர் வீட்டு பாட்டி வந்து கோலத்தை பார்த்து என்னடா இப்படி இருக்குன்னு சிரிக்குது, கிண்டல் பண்ணுது. எனக்கு ஒரே அவமானமா போச்சு. சரி உன்ன கூப்பிட்டு சரி பண்ணலான்னு பார்த்து மகா மகா அப்படின்னு கூப்பிட்டேன். ஆனா நீ மெதுவா வர, அண்ணன் நட நடந்துட்டு வர. ஏன் தெரியுமா? ஏ? நீ 8 மாசம் கர்ப்பமா இருக்க. இந்த கிருஷ்ணன் மாதிரி ஒரு குழந்தை உள்ள இருக்கு. இன்ஸ்பெக்டர் அண்ணா வாங்கோ. என்ன திடீர்னு நம்ம மெஸ் பக்கம்? சும்மா காபி சாப்பிடலான்னு வந்தாயிர. நீங்க சும்மா தான் வருவேன். என்னைக்கு கொடுத்திருக்கேன்? என்ன ஐயர, குழந்தையெல்லாம் உங்க மெஸ்ல வேலைக்கு வச்சிருக்கீங்க? சட்டப்படி குற்றமாச்சே. ஐயோ, அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைகள் இருக்கு. பிரச்சனை பண்ணாதே. பஜ்ஜி சாப்பிட்டுட்டே உள்ள போகும். அவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. அதுக்கும் ஆள் வச்சிருக்கேடா. போங்க. எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு பிரியப்படுறீங்களோ அவ்வளவு கொடுங்க. அடிக்கடி வராதே.